எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் மேக்ஸ் தான் ரொம்ப டஃப். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு. அது மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு 1 மார்க்ஸில் ஒரு 2 to 3 கொஷின்ஸ், அப்புறம் 2 மார்க்கில் ஒரு 2-3 கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தது. செட் 1, செட் 2, செட் 3ல செட் 1 வந்து 1 மார்க் அண்ட் எம்சிக்யூஸ் டஃப்பாக இருந்ததாகவும், செட் 2ல போர்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நிறைய கல்லூரிக்கும் செகண்டரி தான். ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. எனக்கு மார்க் குறைவா போயிரும் அப்படின்னு யாராச்சும் வருந்துறீங்கன்னா கட்டாயம் வருந்தாதீங்க. அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். என்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸுக்கான மெயின் சப்ஜெக்டுக்கான எக்ஸாமினேஷன் முடிவடைஞ்சிருக்கு. போர்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நிறைய கல்லூரிக்கும் செகண்டரி தான். தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அதுவும் கவுன்சிலிங் மூலமாக உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் இந்த போர்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அதனால நல்ல காலேஜஸ் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும், என்னென்னவெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கறது சம்பந்தமாக ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. நல்ல இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நீங்க எடுத்து வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு தெளிவா யோசிங்க. இப்போ மேத்தமேட்டிக்ஸ் போர்டு எக்ஸாமினேஷனுக்கான ரிவ்யூவை பார்க்க போறோம். செட் 1, செட் 2, செட் 3 எது ஈஸி, எது டஃப்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் எது ஈஸி, எது மாடரேட், எது டஃப்? இந்த கேள்விக்கான ஆன்சரை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தே நம்ம கேட்க போறோம். நவ் வாட்ச் த ரிவ்யூ அண்ட் கம் பேக். இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஓரளவுக்கு கொஸ்டின் மாடரேட்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு ஓகே. எனக்கு செட் 2 கொடுத்தாங்க. செட் 2 ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 1 மார்க்கும் கேஸ் ஸ்டடி அட்டனே பண்ண முடியல. ஆனால் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டோம். கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகே ஓகே. சரி, 80க்கு எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 80க்கு ஒரு 50%. 80க்கு ஒரு 60 above எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா 1 மார்க்கும் கேஸ் ஸ்டடினால தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே ஃபைன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ஈஸியாக டஃபா? மேக்ஸ் ரெண்டுமே போத்தாக அடிக்கலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ரொம்ப டஃப். எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் மேக்ஸ் தான் ரொம்ப டஃப். ஃபிசிக்ஸில் வந்து எம்சிக்யூஸ்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மேக்ஸில் கொஞ்சம் டைமும் பத்தலை. டைம் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை, அதனால தான். ஓகே ஓகே. சரிம்மா, நெக்ஸ்ட் 12th என்ன முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். நானும் பிடெக் தான் மேம் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். கேரியர் கைடன்ஸ் அஸ்வின் சார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். சேனல் பார்த்துருக்கீங்களா? எஸ். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? மாடரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நல்ல மார்க் தான் எதிர்பார்க்கேன். பரவாயில்ல இருந்துச்சு, மாடரேட். என்ன செட் ஆஃப் கொஸ்டின் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு செட் 3 வந்துச்சு. செட் 1, செட் 2. ஓகே, எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா உங்களுக்கு? 1 மார்க் கேஸ் ஸ்டடி தவிர மற்றதில் ஈஸி. எனக்கும் 1 மார்க் கேஸ் ஸ்டடி தவிர மற்றதில் ஈஸி. மாடரேட்டாக இருந்துச்சு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க 80க்கு? 80க்கு ஒரு 60, ஒரு 50+ இது. 60 above. ஓகே. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபிசிக்ஸை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓகேம்மா. ஓகே. நெக்ஸ்ட்டு 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஐஐடி இன்ஜினியரிங். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய காலேஜஸில் 60% மார்க் இருந்தால் போதுமானது. ஜஸ்ட் அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உட்கார்ந்துட்டு வந்தாவே நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய இன்புட் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் செக்ஷன் பியும் சி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் 1 மார்க்ஸ். எனக்கு 1 மார்க்ஸில் ஒரு 2 to 3 கொஷின்ஸ், அப்புறம் 2 மார்க்கில் ஒரு 2-3 கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தது. ஓகே. உங்களுக்கு எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க 80க்கு? ஒரு 60 above எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானும் 65 above எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸை விட மேக்ஸ் ஒரு அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கும் அதே மாதிரி தான். ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன படிக்கலான் இருக்கீங்க? இன்ஜினியரிங் தான் படிக்கலான் இருக்கேன். நான் ஏஐ வித் டிஎஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. பரவாயில்ல. லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது. ஃபிசிக்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது
விட இது கொஞ்சம் பரவாயில்ல தான் சார். பேப்பர் மாடரேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் மட்டும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அவ்வளோ பேர் என்ன செட் ஆஃப் கொஸ்டின் இருந்துச்சு? என்ன செட்? நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்? பிடெக் பண்ணலாம். எக்ஸாம் எப்படி எழுதிச்சு? எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. எம்சிக்யூஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த இன்டர்கிரேஷன் சம்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஓகே. எந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு? எனக்கு செட் 3. ஓகே. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்தது, அதை விட மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் செட் 1, செட் 2, செட் 3ல செட் 1 வந்து 1 மார்க் அண்ட் எம்சிக்யூஸ் டஃப்பாக இருந்ததாகவும், செட் 2ல 1 மார்க் எம்சிக்யூ, 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ஆவரேஜாக டஃப்பாக இருந்ததாகவும், செட் 3ல 1 மார்க் அண்ட் எம்சிக்யூ டஃப்பாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜென்ரலாகவே 3 செட்டுக்குமே 1 மார்க் அண்ட் எம்சிக்யூ டஃப்பாக இருந்திருக்கு. செட் 2 மட்டும் கொஞ்சம் 2 and 3 மார்க்ஸ் ஆல்சோ டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், கட்டாயமாக இதை விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. டாப் மோஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு இப்போவே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும். நேரில் போய் விசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னென்ன காலேஜஸ் டாப் மோஸ்ட் காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது அத்தனை வீடியோவும் அடுத்தடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டே இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட் ரிகார்டிங் யுவர் ஹையர் எஜுகேஷன். அண்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வின்.